உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஆபத்தான எதிரி யார் தெரியுமா? உன்னை வெறுப்பவன் அல்ல, உன்னை சிரித்துக்கொண்டே பயன்படுத்துபவன் தான். சிலர் உன் நல்ல மனதை பலவீனமாக நினைக்கிறார்கள், சிலர் உன் நேரத்தை திருடுகிறார்கள், சிலர் உன் நம்பிக்கையை ஆயுதமாக பயன்படுத்துகிறார்கள். ஆனால் சாணக்கியர் 2000 ஆண்டுகளுக்கு முன்பே இப்படிப்பட்ட மனிதர்களை அடையாளம் காண 10 உளவியல் ரகசியங்களை கூறியுள்ளார். இந்த வீடியோவின் கடைசி ரகசியம் தெரிந்த பிறகு யாரையும் பழைய மாதிரி நம்ப மாட்டாய். அதுக்கு முன்னாடி வெற்றி சிந்தனாய் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகான் அழுத்துங்கள். குடும்பத்தில் உறுப்பினராக ஆகுங்க. வாழ்க்கையில் எதிரிகளை விட ஆபத்தானவர்கள் சில நேரங்களில் நண்பர்கள், உறவினர்கள் அல்லது நமக்கு நெருக்கமானவர்களாக இருக்கலாம். இப்போது அந்த 10 மனித உளவியல் ரகசியங்களை பார்ப்போம். ரகசியம் 1. அதிகமாக புகழ்பவன். அளவுக்கு மீறிய புகழ்ச்சி மறைந்த நோக்கத்தின் அறிகுறி. உண்மையான மனிதர்கள் உன்னை மதிப்பார்கள், ஆனால் பயன்படுத்த நினைப்பவர்கள் உன்னை அதிகமாக புகழ்வார்கள். ஆனால் அடுத்த வகை மனிதன் இன்னும் ஆபத்தானவன். ரகசியம் 2. தேவைப்படும் போது மட்டும் வருபவன். தேவை இருக்கும் வரை மட்டும் தொடரும் உறவு உண்மையான உறவு அல்ல. அவர்களுக்கு உன் நட்பு தேவையில், உன் உதவி மட்டுமே தேவை. ரகசியம் 3. உன் கனவை கேலி செய்பவன். உன் இலக்கை சிறுமைப்படுத்துபவன். உன் வளர்ச்சியை பயப்படுகிறான். நீ உயரக்கூடாது என்பதே அவர்களின் மறைமுக விருப்பம். ரகசியம் 4. உன் ரகசியத்தை கேட்பவன். அனைவரிடமும் மனதை திறக்காதே, எல்லோரும் உன் நலனுக்காக தகவல் கேட்பதில். ரகசியம் 5. உன் நேரத்தை வீணாக்குபவன். நேரத்தை திருடுபவன் வாழ்க்கையை திருடுகிறான். நேரத்தை வீணாக்கும் மனிதர்கள் உன் எதிர்காலத்தையே பாதிக்கிறார்கள். அடுத்த ரகசியம் பலரின் வாழ்க்கையை அழித்துள்ள. ரகசியம் 6. பொறாமைப்படுபவன். உன் வெற்றியை கண்டு மகிழாதவன் உன் நண்பன் அல்ல. நீ வெற்றி பெறும்போது அமைதியாக இருப்பவர்களை கவனிக்கவே. ரகசியம் 7. குற்ற உணர்வு கொடுப்பவன். உணர்ச்சியை பயன்படுத்தி கட்டுப்படுத்துபவன் ஆபத்தான். நான் உனக்காக இதை செய்தேன் என்று அடிக்கடி நினைவுபடுத்துபவர்கள் உன்னை கட்டுப்படுத்த முயற்சிக்கலாம். ரகசியம் 8. எப்போதும் நெகட்டிவ் பேசுபவன். எதிர்மறை மனம் கொண்டவன். மற்றவர்களின் மனத்தையும் பலவீனப்படுத்தும். அவர்களின் வார்த்தைகள் மெதுவாக உன் தன்னம்பிக்கையை அழிக்கும். ரகசியம் 9. உன் வெற்றியில் அமைதியாக இருப்பவன். உன் வளர்ச்சியை கொண்டாடாதவன். உன் வளர்ச்சியை விரும்பாதவன். உண்மையான நண்பன் உன் வெற்றியை தனது வெற்றியாக. இப்போது கடைசி ரகசியம். சாணக்கியர் மிகவும் ஆபத்தானவன் என்று கூறிய மனிதர். ரகசியம் 10. சிரித்துக்கொண்டு ஏமாற்றுபவன். வெளியில் இனிமையாக பேசுபவன். உள்ளத்தில் வேறு எண்ணம் வைத்திருக்கலாம். அனைத்து எதிரிகளும் கோபமாக இருக்க மாட்டார்கள். சிலர் சிரித்துக்கொண்டே உன்னை ஏமாற்றுவார்கள். லைஃப் லெசன். மனிதர்களின் வார்த்தைகளை விட அவர்களின் செயல்களை கவனியும். சாணக்கியர் கூறியது போல மனிதர்களை புரிந்து கொள்வது ஒரு கலை அல்ல, அது ஒரு பாதுகாப்பு. உன் வாழ்க்கையில் இருக்கும் ஒவ்வொருவரையும் சந்தேகிக்க வேண்டியது, ஆனால் கண்மூடித்தனமாக நம்பவும். உன் நேரத்தை மதிப்பவர்களை மதித்து காப்பாற்று. உன் கனவுகளை ஊக்குவிப்பவர்களை அருகில் வைத்துக்கொள். உன்னை பயன்படுத்துபவர்களிடமிருந்து மெதுவாக விலகி. இன்று இந்த 10 ரகசியங்களில் உன்னை அதிகம் பாதித்தது எது? கமெண்டில் எழுதுங்கள். இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யுங்கள். மேலும் வாழ்க்கையை மாற்றும் சாணக்கியர் அறிவுரைகளுக்கு வெற்றி சிந்தனை தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எங்களுடன் இணைந்திருங்கள். நினைவில் கொள், மனிதர்களை சரியாக தேர்வு செய்வது வாழ்க்கையை சரியாக தேர்வு செய்வதற்கு சமம். PO